வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வளர் நகரில் இருக்கக்கூடிய மதுரை வளர் நகர் நம்ம இது தாங்க மாட்டுத்தாவணிலேருந்து அந்த மேலூர் ரோட்டில் வர்றோம்லங்க. அதில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த உத்தங்குடி இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா வளர் நகர் வந்துடும். அந்த வளர் நகரில் பார்த்திங்கன்னா கேஎம் நகர் தெரியுதுங்களா? கேஎம் நகர் புதிய ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம ஃப்ளாட்டு போட்டிருக்கோம். ஃப்ளாட்டு பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் இப்போ காமிச்சிட்றேன். பார்த்திங்களா, ரோடு நல்ல பெரிய ரோடாக இருக்கா? 30 ஃபீட் ரோடுங்க, 30 அடி ரோடு. நல்ல பென்சிங் போட்டு நல்லா அழகாக வச்சுருக்காங்களா? அப்படியே பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளரக்கூடிய ஒரு பகுதிங்க. பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் எல்லா வசதிகளும் நிறைய பெற்ற பகுதி. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? வீடு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நேரில் வாங்க இந்த இடத்துக்கு. இது பார்த்திங்கன்னா பூராமே பங்களா ஏரியாங்க. இது வந்து நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், இந்த பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த கேஎம் நகரில் பார்த்திங்களாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லேம்பு கொண்டு போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ட்ரீட் லேம்ப் கொண்டு போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிரீத்தி ஹாஸ்பிட்டல் ரொம்ப நியரஸ்ட்டு, இப்படி நடந்து போகலாம். அப்புறம் இந்த சரவணா ஸ்டோர்ஸு, நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் ரொம்ப பக்கம்ங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம். இந்த கண் பார்வையில் இப்படி பக்கத்தில் இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இது எந்த அளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களோட மைண்டில் கொண்டு வாங்க. பிரீத்தி ஹாஸ்பிட்டல் ரொம்ப நியரஸ்ட், இப்படி கண் பார்வையில் இந்த தெரியுது பிரீத்தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இருக்குது பிரீத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் வேறு என்னங்க உங்களுக்கு இந்த கண் பார்வையில் தெரியக்கூடிய அந்த சரவணா ஸ்டோர்ஸு, அப்புறம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா போக்குவரத்து வசதிங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸும் பார்த்திங்கன்னா போக்குவரத்துங்க. இந்த மேலூர், திருச்சி வண்டி, இந்த மாதிரி பஸ்ஸு, சிட்டி பஸ்ஸு, மொவசல், எல்லா பஸ்ஸு போக்குவரத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலூருக்கு அடிக்கடி மொவசல் எல்லா வண்டியும் நின்று போகும். சரிங்களா? இந்த இதில் பாருங்கள், வளர்நகர் வந்து நிறைய பேருக்கு வளர்நகரால தெரியுதுங்களா? இந்த தெரியுதா? இதெல்லாம் ஸ்ட்ரீட் லேம்புங்க. அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. கேஎம் நகர்லேருந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. பாருங்கள், பக்கத்துலேயே குரு ஹாஸ்பிட்டல். இங்கிட்ட இந்த பக்கம் வந்துட்டோம்னா, அந்த ரிங் ரோட்டில் வந்துட்டோம்னா குரு ஹாஸ்பிட்டல். அந்த தெரியுதா ஒரு டவரு? இந்த தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரு ஹாஸ்பிட்டல். அப்படியே கொண்டு வர பாருங்கள், தெரியுதுங்களா? அதாங்க சரவணா ஸ்டோரு, தெரியுதுங்களா? சரவணா ஸ்டோர்ஸு. அதுக்கு அங்கிட்ட கொஞ்சம் ரெடிஸாக தெரியுதா? அதுதான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். சரிங்களா? கொஞ்சம் கருவை மண்டி இருக்கிறதுனால இதாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் தூரமாக நின்னோம்னா உங்களுக்கு பிரீத்தி ஹாஸ்பிட்டலையும் காமிச்சிருவேன். இப்போ வீடியோவில் காட்டுறதை விடங்க, நீங்கள் ஒரு முறை இப்போ வந்து ஒரு விசிட் அடிங்களேன். நம்ம கேஎம் நகருக்கு அப்படியே வளர்நகர் வந்துடுங்க. மாட்டுத்தாவணி பக்கம். மாட்டுத்தாவணிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாட்டுத்தாவணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த இடம். அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துக்கு, நம்ம ரிலேஷன்ஸை யாரையும் பார்க்க போகணும், திருச்சி இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு, நாகர்கோயில் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் பரமக்குடி, மானாமதுரை, ராம்நாடு, ராமேஸ்வரம், அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்குமே போகலாங்க. அந்த ரிச்சால் முனை வரைக்கும் போகலாம். அதுக்கு வரைக்கும் பஸ் இருக்குங்க. மாட்டுத்தாவணிலேருந்து இந்த பக்கம் திருச்சி, சென்னை வரைக்கும் போகிறதுக்கு பஸ் இருக்குது. மற்ற அனைத்து இடங்களுக்கும் போகிறதுக்கு கனெக்டிவிட்டிக்கான இடம் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா மேலூர் பஸ் இருக்குது, சிட்டி பஸ்ஸு. அதில் நம்ம ஏறி ட்ராவல் பண்ணி மாட்டுத்தாவணி போய்க்கலாம். மாட்டுத்தாவணிலேருந்து பல ஊர்களுக்கு நம்ம வந்து போய் வரலாங்க. அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதிகளுக்கு குறைவே இல்லை.
மிகப்பெரிய மருத்துவமனைகள், உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள்லாம் வந்து இங்கே இருக்குங்க. நம்ம மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இருக்குது, பிரீத்தி மருத்துவமனை இருக்குது, அந்த குரு மருத்துவமனை இருக்குது. இந்த மாதிரி மருத்துவமனைகள் நிறைய பெற்ற ஒரு பகுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அனைத்து கல்லூரி வாகனங்களும் நம்ம கேஎம் நகருக்கு வருங்க. அந்த அளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் உள்ள வரைக்கும் இருக்குது. நியரஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கிட்டு வந்து மதுரை சிட்டிக்குள்ளே தானுங்க. உள்ளே போயிட்டோம்னா அமெரிக்கன் காலேஜ் இங்கிட்டு பக்கம்தான். அந்த மாதிரி வந்துடுது. பஸ்ஸு வரும், அமெரிக்கன் காலேஜ் பஸ்ஸு வரும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தியாகராஜா காலேஜாக இருந்தாலும் இங்கே பஸ்ஸு வரும். சிட்டி லிமிட்டுங்க, சிட்டி லிமிட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னொன்று கேட்டிங்கன்னா இதில் ப்ரைஸு இதெல்லாம் சரிதாங்க. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்க, கல்லூரியெல்லாம் பஸ்ஸெல்லாம் வருதுன்றீங்க, நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல் பஸ்ஸு இதெல்லாம் இங்கே வருதுன்றீங்க. அதெல்லாம் ரைட்டு தாங்க. அதெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு தான். இந்த ரேட்டு என்னென்னு சொல்ல மாட்டேன்றீங்களே, அதை பற்றி ஒன்றுமே பேசலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கங்க ஒரு செண்டுங்க. அவ்வளோதான். 12 லட்ச ரூபானா அது வந்து குறைச்சி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12 லட்ச ரூபா சொல்கிறாங்க அவங்க சொல்லட்டும், நம்ம பேசலாம்ல. வாங்க என்னென்னு பேசிக்கிடுவோம். 12 லட்ச ரூபா சொல்கிறீங்களா? சரி வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், இடம் நான் வாங்கிக்கிறேன், என்ன சொல்கிறீங்க, குறைச்சி பண்ணலாம்ல அப்படின்னா வாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் குறைச்சிக்க பண்ணிக்கலாம் வாங்க, நமக்கும் இடம் விற்பனையானும்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்க தரப்பில், இடம் விற்பனையாளர்கள் தரப்பில் அவங்களும் இறங்கி வருவாங்க. வாங்க என்ன சொல்கிறீங்க, உங்களோட விருப்பங்கள் என்ன, ரைட்டு வாங்கிக்கங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேயும் அவங்க சொல்லிடுவாங்க. இன்னொன்று இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாங்க தண்ணி சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஈல்டு வந்து ஒரு எப்போ 30 ஃபீட்லேயே கிடைக்குங்க. ஆமாம், 30 அடியிலே வந்து தண்ணி வந்துடும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் தரையெல்லாம் செம்மண் கலந்த தரைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சவடு இருக்குது, செம்மண் கலந்த சவடுகள் இருக்குது. இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், தெரியுதுங்களா? வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிமெண்ட் ரோடுகள், அரசு தரப்புலேருந்து போடக்கூடிய ரோடுகள் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். இன்னொன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி, ரேரா இந்த மாதிரி எல்லா அப்ரூவல்ஸையும் கேஎம் நகர் வாங்கி வச்சுருக்காங்க. இதனாலங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லோன் வந்து ஒரு கஷ்டமே இல்லைங்க, நம்மளே அரேஞ்ச் பண்ணிடலாங்க. கேஎம் நகர் நிர்வாகமே அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு எந்த நீங்கள் பேங்க்கு போகணும் அலையணும் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இடம் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. மற்ற ஃபர்தர் அந்த ஃபார்மாலிட்டிஸு இதில் மட்டும் பண்ணிக்கிட்டு இன்ஷியல் அமௌண்ட்டை போட்டு நம்ம நல்லபடியாக இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டடி மனையை, அருமையான வீட்டடி மனைகள்ங்க. ஒரு இதுலேருந்து பார்த்திங்கன்னாங்க அந்த 3 செண்டு அந்த மாதிரி வீட்டு மனைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு குறைவான வீட்டடி மனைகள் இதில் தேவைப்படுதுனாலும் நீங்கள் நிர்வாகத்தில் கலந்து பேசலாங்க. அது எப்படி அப்படின்றது வந்து கேஎம் நிர்வாகத்தில் வந்து கலந்து பேசலாம். கேஎம் நேரில் வந்து சார் இந்த மாதிரி சார் எனக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலந்து பேசி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க 30 ஃபீட் ரோடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24ங்க 24 அடி ரோடு, 30 அடி ரோடு இந்த மாதிரி வந்துடுது. தெருவிளக்குகள் வந்துடுது. இந்த மாதிரி இப்போது நிறையா இது இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. அது ஃப்ளாட்டுனா கொண்டு போய் எங்கிட்டோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்கப்பா, அது போனோம் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்றதுக்கு வேலையே இல்லை. இங்கிட்டு எல்லா பக்கம் சுற்றிலும் நகரம்தான் பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு அருமையான இடத்த தேர்ந்தெடுத்து
இந்த நகரத்துக்குள்ளேயே ஒரு அருமையான இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்கள். இப்படி ஒரு இடம் இதுக்குள்ளே இவ்வளோ சிட்டிக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி அதை தேர்ந்தெடுத்து அதை வாங்கி அதை நெறிமுறைப்படுத்தி அந்த ஃப்ளாட்டை வகுத்து அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயங்க. அதுவும் பாருங்களேன், இது பாருங்கள், இந்த மீனாட்சி மிஷினு, இந்த சரவணா ஸ்டோர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ நான் வந்து என்ன தான் வந்து கேமராவில் வந்து அதில் காமிச்சாலும் அது வந்து கேமராங்க. நீங்கள் நேரில் வாங்க. கேமராவுக்கும் நம்மளோட நேச்சுரல் ஐக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டுங்க. நம்ம பார்க்க இதில் ஜூம் பண்ணி காமிச்சாலுமே கூட என்ன ரொம்ப தூரத்தில் இருக்கோ ஜூம் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நேரில் வந்து பார்க்கையில் சொல்லுவீங்க, இதாக தானே இருக்குது. இன்னமும் அங்கேருந்து வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப தூரமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த நியரஸ்ட்டாக இருக்குது, இப்படி குறுக்கால் நடந்து போனால் கூட போயிடலாம் போலே இந்த சரவணா ஸ்டோருக்கு இந்த தான் இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்கிறது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோவில், உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த இடத்த வாங்குறவங்க, பிரியப்படுறவங்க நேரில் வருவீங்கள்ல, நேரில் வந்து இதை பார்க்கும்போது அப்போ சொல்லுவீங்க, ஆமாங்க அந்த வீடியோவில் அவர் சொன்னார், ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம்னாரு, இந்த தானே இருக்குது, இவ்வளோ நியரஸ்டான ஒரு இடமா அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாமே பக்கம் அந்த மாதிரி வந்துடுது. ரோடு ஃபெசிலிட்டிஸ், மெயின் ஹைவே, இந்த பக்கம் போய்ட்டோம் 4-வே ட்ராக்கு, சென்னை 4-வே ட்ராக்கு, அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அதுக்கு வந்து அந்த ட்ரோன் கேமராவில் போட்டு ஏற்றினோம்னா அந்த 4-வே ட்ராக்கே உங்களுக்கு காமிச்சிடுவேன். அது ரொம்ப தூரம் இல்லை, எங்களுக்குலாம் ரொம்ப நியரஸ்ட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. அது அந்த 4-வே ட்ராக், நம்ம சென்னை 4-வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4-வே ட்ராக் அந்த ரிங் ரோட்லேருந்து நேராக வரும். அந்த 4-வே ட்ராக் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ஒரு 250 மீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்கள். காலப்போக்கில் அங்கேயே நீங்கள் வண்டியை மறைச்சா ஏறி எங்கேயும் போகலாம். சென்னையே போகணுன்னு போய்ட்டுலாம் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா இங்கேக்குள்ளே ஏறிக்கலாம். ஆமாம், மாடத்தாவணியே நீங்கள் போகணுன்றதில்ல, சென்னை போகணும், ஒரு 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 ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போய் இந்த 4-வே ட்ராக்கில் போய் நின்று இந்த இடத்துல வந்து நிற்பீங்க, ஏற்றிக்கிங்க அப்படின்னு ஏற்றிட்டு போயிடுவாங்க, பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சென்னை ஈஸியாக போய்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து நைட்லேயே இறங்குறீங்க, வர்றீங்க சென்னையிலேருந்து வந்து இப்படியே எனக்குள்ளே பக்கத்தில் இறங்கி இப்படி வந்துக்கலாம், ஷார்ட் இப்படி நடந்ததெல்லாம் சும்மா நம்ம பக்கத்து ஊருக்கு போய்ட்டுற மாதிரி இப்படி போய்ட்டு இப்படி வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் இது வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுகள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த மாதிரி மரக்கண்டுகள் எல்லாம் வச்சு இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பாருங்கள் இந்த கண்டுகள் பூரா நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து கட்டி வீடுகள் கட்டி குடியேறும் பொழுது இதெல்லாம் ஒரு நல்ல மரங்களாக இருக்கும். ஆமாம், நல்லா பெரிய மரங்களாக இருக்கும். ஏரியாவே சோலையாக மாறி போயிருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். தரை வந்து பார்த்திங்கன்னா களித்தரை கிடையாதுங்க, களி இல்லை. இது புஞ்சக்காடாக இருந்திருக்கும் போல் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாங்க, நீங்கள் நேரில் வாங்க, நல்லபடியாக இந்த இடத்த வந்து பாருங்கள். நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் இவர் இப்படி தான் சொல்லுவார், இந்த இடம் விற்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நல்ல இடத்த வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்க, அதுக்கு சொல்கிறேன். இந்த இதெல்லாம் மண் தோண்டி எடுத்திருக்காங்க. இங்கே இருங்க, களித்தரைன்னா அப்படியே வந்து கட்டியாக வரும், நொறுங்குதா தெரியுதா? சூப்பரான இடங்க. நீங்கள் கண்டுகள் எது வச்சாலும் தரமாக வரும். இந்த இடத்துலலாம் கண்டுகள் நீங்கள் வாங்கி நீங்கள் வீடு கட்டி ஒரு தென்னங்கண்டு நீங்கள் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கிட்ட எல்லாருமே அவங்கவுங்க மரக்கண்டுகளில் தான் வைக்கத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுல கூட அந்த மரம் செழித்து வளருங்க. களினா தான் கொஞ்சம் அப்படியே தவங்கிக்கிட்டே இருக்கும். மணல் சாரிங்க, தெரியுதுங்களா? இந்தருங்க மணல் சாரி. இதில் வந்து எந்த கண்டு வச்சாலும் பட்டையை கிளப்பிவிடும். பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கண்டெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா வரும், மாங்கண்டு எது வச்சாலும் நல்லா வரும். ஏன்னா வேறு நல்லா விட்டு போகுங்க, மணல் விலகி கொடுக்கும். களி தான் கொஞ்சம் இதாக இருக்கும். வயல் தரைனா களி இருக்கும், அது கொஞ்சம் இடம் விடாது, அது கொஞ்சம் நாளாகி இறங்கும். அதுவுமே வந்து வரவே வராதுன்னு சொல்ல முடியாதுல, சொல்ல மாட்டேன், அது வரும். பட் ஆனால் இந்த மாதிரி தரை வந்து சூப்பராக வரும், நம்பர் 1 வரும். சரிங்களா? பாருங்கள், நம்ம கேஎம் நகருக்கு வாங்க,
நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினகரன் அலுவலகம் இருக்குல்ல, அந்த அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்பில் வரக்கூடிய நகர் தாங்க வளர் நகர். உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கனாலே நம்ம போர்டே உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். நம்ம கேஎம் நகர் போர்டு அங்கங்கே வச்சுருக்குறோம். அதுலேயே நம்ம வந்து ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம கேஎம் நகருக்கு வந்துடலாம். சரிங்களா? வாங்க. ரேட்டை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க. 12 லட்சம் சொல்கிறோம், நெக்லிஜிபிள் அப்படி சொல்லிக்குவோம். சரிங்களா? அதுதான் சரியான வார்த்தை, ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறோம். அதை வந்து பேச்சுவார்த்தைக்கு உரியது. 12 லட்சம் குறைச்சி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருக்குங்க, இடம் பிடிச்சிருக்கிறவங்க வாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 சென்ட் 5 சென்ட் அந்த மாதிரி வந்து பெரிய அளவில் இடங்கள் வேணும்னாலும் அதை வந்து உங்களுக்கு கேஎம் நகர் நிர்வாகம் அதை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? எனக்கு இடம் நல்ல இடம், மிஸ் பண்ண வேண்டாம், நேரில் வாங்க. சரிங்களா? எல்லா வசதிகளும் நிறைய பெற்ற இடம். அதையும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். இன்னொரு விஷயங்க, இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎம் நகருக்கும் வாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.